ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு இந்த பலன் சனி கிரகத்தை பற்றியது, சனியினுடைய சாரமாற்றத்தை பற்றியது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் மீனராசியில் சனி கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணிக்கிறார். இப்போ வரக்கூடிய மே 17லிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் 145 நாட்கள் அந்த உத்திரட்டாதியிலிருந்து விலகி ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார். புதன் நட்சத்திரம். இதற்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். புதன் நமக்கு 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 5ஆம் வீடுங்கிறது வந்து உறவுக்கு நல்ல வீடு தான். ஆனால் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல வீடு கிடையாது. 8ஆம் வீடு வந்து தொழிலுக்கு நல்ல வீடு தான். ஆனால் உறவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்ல வீடு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் சனிக்கும் புதனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸு பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் புதன் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இல்லாமல் இருக்காரான்னு பார்த்துக்கணும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு இந்த சனியினுடைய பயணம் என்பது அதாவது பண நஷ்டம், கஷ்டம், தடைகளை கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் 8, 12 இல்லாமல் வேற எங்கே இருந்தாலுமே பாதிப்பு கிடையாது. ஏனென்றால் 2ஆம் இடம் என்பது பொருள் சேர்க்கை தான். எந்த விதத்திலும் ஒரு தொழில் பண்ணுறோம், அல்லது ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறோம், இப்போ வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் கிரகங்கள் வந்து பணத்துக்கும் தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானங்கள். அதனால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். அது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே கூட ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு சூரியன் வந்து இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா, இந்த 145 நாள் சனி அந்த நம்ம ஜனன ஜாதக சூரியன் மேலே பயணிப்பார். அப்போ இதில் வந்து கணவன் மனை உறவு சார்ந்த விஷயத்தில் டென்ஷனை கொடுப்பார். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். அப்படி இல்லை ஹெல்த்துக்காவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். இப்போ இதே செவ்வாய் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிச்சதுன்னு வைங்க, இப்போ சகோதர வழி உறவுகள் அது சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுப்பார். தொழில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். ஆனால் வந்து உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இப்போ புதன் கிரகமே ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உட்கார்ந்துருந்ததுன்னு வைங்க, அப்போ வந்து உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, தங்களுடைய கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி மைண்டு, இதையெல்லாம் யூக வியாபாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து வளர்ச்சிகளை பார்ப்பாங்க. மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ செவ்வாய் சொல்லியாச்சு, இப்போ புதன் சொல்லியாச்சு. சனியே இருந்ததுன்னு வைங்க, சனியே உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்திலேருந்து இப்போ இந்த சனி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது சுய முயற்சி, சுய பணம் ஈட்டுதல் இதில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்கும். நல்லாயிருக்கும். இப்போ கொடுத்த பணம் சில பேருக்கு முதலீடு போட்டு பணம் எடுக்கிறது, இது மாதிரியான ஈடுபாடுகள் சாதகமாகவே இருக்கும். குரு பகவான் வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வைங்க, ஏன்னா நம்மளுக்கு தனாதிபதி லாபாதிபதியே குரு தான். அவர் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது முதலீடு, ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி கொடுத்து வாங்கிறது, இதெல்லாம் வளர்ச்சிகள்லாம் நல்லா இருக்குது. சட்டத்துறை, நீதித்துறை, பேசி சம்பாதிக்கிறது இதனுடைய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி காலேஜ், இன்ஸ்டியூஷன் நடத்துறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு படிப்பு சார்ந்தது ஏதாவது புதுசாக படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சாதகமாக இருக்கிறது. குழந்தைகள் வழி ஆதாயம்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் பெருமைப்படுறது, குழந்தைகள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இந்த வகையில் சனியினுடைய நட்சத்திரத்தில் ரேவதியிலிருந்து சனியின் மேலே போகிறாரு அப்படின்னா ஈடுபாடு நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து இந்த சனி அந்த சுக்கிரன் மேலே போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த சொத்துகள் கிடைக்கிறது, திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, வீடு வாசல் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கிறது, இடம் சார்ந்த நன்மைகளை கிடைக்கிறது. வாகன தொழில் பண்ணுறவங்க,
மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து கவர்ச்சிகரமான அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நமக்கு தனலாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்தாலும் பிரம்மாண்டமாக வளரச் செய்யும். அப்போ பேசிக்கலாகவே நமக்கு லக்னாதிபதி சனி, 5ஆம் அதிபதி புதன், 2ஆம் இடத்துல இந்த கனெக்ஷன் ஏற்படுது. இப்போ நம்ம ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருந்தாலே நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், யூக வியாபாரத்தில் பணம், நம்ம குழந்தைகள் புகழ் பெறுதல், நம்முடைய கலை சார்ந்து நமக்கு ஏர்னிங் கிடைக்கிறது. இப்போ நிறைய கலை தொழில்கள் இருக்கிறது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப்பு, இது மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஏஜென்சிஸு, இது மாதிரி கமிஷன் வகை, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் கும்பலக்னம். 8ஆம் அதிபதி அப்படின்னாலும் கூட அந்த 8ஆம் அதிபதியாக இருக்கிறது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரமே நம்மளுக்கு கையிருப்பு பணம், சேமிப்பு பணம், சேமிப்பு ஸ்தானம் அதில் தான் இருக்கு. அதனால் நம்முடைய தசாபுத்திகள் சனியை சார்ந்தோ புதனை சார்ந்தோ இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சனி நட்சத்திரத்தில் இருந்ததை விட இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார். ஹெல்த் விஷயத்திலையும் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும். 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் 2ஆம் வீடு. அதனால் வாக்குவாதங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடுகள், இதை வளர்த்துக்காமல் போய்க்கணும். ஆரோக்கியத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே போல தான் கூட பிறந்த சகோதர வகையிலையும் பார்த்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அங்கே லாக் பண்ணுற. மற்றபடி இந்த 2 ஸ்தானங்களை தவிர சகோதரன், தாம்பத்திய உறவு, இது தவிர மற்ற வகையிலெல்லாம் இந்த காலகட்டம் என்பது, இந்த சனியினுடைய அதிரடி மாற்றம் என்பது நமக்கு ரொம்ப நன்மை தரும். ஈடுபாடு அதிகமாக வரும். நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற அந்த திட்டம் போட்டு அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு புதன் அப்படின்றவர் வந்து புதனை பொறுத்த வரைக்கும் 2, 6, 10 தான் அவருடைய நட்சத்திரமே இருக்கு. இந்த 2, 6, 10 எந்தெந்த கிரகங்கள் இருந்தாலும், இப்போ நீங்கள் ரேவதி மட்டும் இல்லை, ஆயில்யத்தில் இருந்தாலும், கேட்டையில் இருந்தாலும், அதெல்லாமே வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. அப்போ அது சனி நட்சத்திரத்தில் இருந்ததை விட புதன் நட்சத்திரத்தில் நமக்கு செல்வாக்கை உயர்த்துகிறது, உத்தியோக பலத்தை அதிகரிக்கிறது, தொழில் பலத்தை டெவலப் பண்ணி கொடுக்குது. ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். குடும்ப நலத்திலும் குடும்ப உறவுகளிலும் கணவன் மனைவி உறவுகளிலும் மட்டும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.